இப்போ திமுக அதில் பங்கேற்பதாக கூறியிருக்கிறார்கள். இதற்கு பிறகு அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பார்க்குறோம். இது வந்து எல்லாருக்குமான பிரச்சனை. இது ஒரு கட்சிக்கான பிரச்சனை இல்லை, ஒரு கூட்டணிக்கான பிரச்சனை இல்லை. இது மக்கள் பிரச்சனை. யாரெல்லாம் மதுவிலக்கில் உறுதியாக இருக்கிறார்களோ அவ்வளவு பேரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பொதுவான அறைகூவல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதை எலெக்ஷனோட முடிச்சு போட வேண்டாம். இது காமன் அப்பீல் ஃபார் ஆல். எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுப்போம், எல்லோரும் சேர்ந்து பேசுவோம், இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்போம். இந்திய ஒன்றிய அரசு எனக்கு இதில் எந்த பொறுப்பும் இல்லைங்கிற மாதிரி கண்டும் காணாமல் இருக்கிறது. இந்தியா முழுவதும் போதைப்பொருள் புழக்கம் தீவிரமாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் 4 மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் மதுபான வியாபாரம் அரசே முன்னின்று நடத்துகிறது. இதற்கு மத்திய அரசுக்கு, இந்திய ஒன்றிய அரசுக்கு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? இதுதான் விடுதலை சிறுத்தைகள் எழுப்புகிற கேள்வி. அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 44 படி காமன் சிவில் கோடு உருவாக்குவதற்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிற பாஜகவினர், அதற்காக அதை பயன்படுத்தி காமன் சிவில் கோடு கொண்டு வர முயற்சிக்கிறவர்கள் அதே ஆர்டிகிள் 47 பயன்படுத்தி ஏன் ஒரு நேஷனல் பாலிசி ஆன் லிக்கர் அண்ட் ட்ரக்ஸ் கொண்டு வரக்கூடாது? இதுதான் எங்கள் கேள்வி. அதுக்கு ஏன் தனிப்பட்ட ஒரு சட்டத்தை இயற்றக்கூடாது? இதுதான் எங்கள் கேள்வி. இந்திய ஒன்றிய அரசுக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது என்று அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா சுட்டிக்காட்டியதைத்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறோம். இந்த கருத்தில் திமுக உடன்படுவதால் எங்கள் மாநாட்டில் பங்கேற்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். 2 பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறார். தேர்தலுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ நாங்கள் நடத்துவது தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கைம்பெண்கள் கண்ணீர் சிந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கோரிக்கையைத்தான் நாங்கள் முன்னிறுத்தி இந்த மாநாட்டை நடத்துகிறோம். எனவே இதை திசை திருப்பும் வகையில் தேர்தல் அரசியலோடு பிணைத்து பார்க்க வேண்டாம், இணைத்து பார்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் திமுகவுக்கு நேரடியாக அழைப்பு கொடுக்கல. பேசப்பட்ட விவரங்கள்லேருந்து உங்கள் கருத்து எங்கள் கருத்து ஒன்று தான். உங்கள் மாநாட்டில் எங்கள் தரப்பிலிருந்து 2 பேர் பங்கேற்பார்கள் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த கருத்தில் உடன்படுகிறவர்கள் எங்கள் மாநாட்டில் பங்கேற்பதில் எங்களுக்கு எந்த ஆச்சரியம், எந்த தயக்கமும் இல்லை. இதெல்லாம் ஊடகங்களில் பேசப்படுகிற வெறும் மீடியா ஹைப், அவ்வளவுதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையில் எந்த விரிசலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை. நாங்கள் எங்கள் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், அதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம், அவ்வளவுதான். அது தேர்தலுக்கு இன்னும் 15 மாதத்துக்கு மேலே இருக்கு.